ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சும்மா ஒரு இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரை மூடி தேங்காய் திருவி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். 4 வரமிளகா, சின்ன வெங்காயம், இது 15 வெங்காயம் நான் பாதி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் இந்த மாதிரி கொத்தி வாங்கிக்கணும், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி போட்டு அரைச்சிக்கலாம். மீதி பாதியை நெக்ஸ்ட்டு ஜாருக்கு அரைச்சிக்கலாம். ஸோ மட்டன் போட்டதுக்கப்புறம் 25 கிராம் அளவுக்கு பொட்டுக்கல் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 கை போல் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெசையை அரைச்சிக்கணும். இந்த மாதிரி மட்டனை அரைச்சி ஆட் பண்ணும்போது உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மட்டனோட ஃப்ளேவரும் கொஞ்சம் கூட தெரியாது. ஸோ மட்டன் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் கொலன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் மட்டனையும் நல்லா புளிஞ்சு தான் இது கூட ஆட் பண்ணணும். ஸோ மீதி இருக்கிற மட்டனையும் இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது கூட அதே அளவுக்கு பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி நல்லா மெசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இருக்க ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுருக்கு, அதனால் நான் காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்காக நான் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம், ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை உருட்டிக்கலாம். ஸோ நீங்கள் கட்லெட் மாதிரி கூட உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் உருண்டை உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ மட்டன் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதோட ஸ்மெல்லு ஃப்ளேவர் சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கோலாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டனில் செஞ்ச மாதிரியே தெரியாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கட்லெட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துருவோம். ஸோ மீட் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படியே பரட்டி விட்டு அதை வேக வச்சு எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். ஸோ இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கணும். பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பபிள்ஸ்லாம் அடங்கியிருக்கு. இருந்தாலும் நம்ம திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் ஃப்ரை பண்ணணும். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் இப்போ ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான மட்டன் கோலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். அவ்வளோதான், நம்ம மட்டன் கோலா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஸோ வீட்டில் இருக்கவங்க குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ரெசிபியில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.